கிறிஸ்து இயேசுவின் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நமது பரமத்தந்தை நாமத்தினாலும் நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக என்ற அன்பின் வாழ்த்துக்களோடு இந்த நாளிலும் கூட தேவனுடைய மகாபெரும் கிருபையினாலும் இரக்கங்களினாலும் சகோதர சகோதரிகளாக இந்த வனாந்தர பிரயாணம் என்கின்ற பாடத்தில் நாம் தொடர்ந்து பார்ப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டியிருக்கிறார். கர்த்தரின் வாயிலாக பிதாவாகி தேவனுக்கு துதிகளையும் நன்றிகளையும் மேறெடுத்துக்கொண்டு, பிரியமானவர்களே, தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் கடந்த நாட்களிலும் கூட வனாந்தர பிரயாணத்தில் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தினுடைய ஒரு மாபெரும் ஒரு காரியத்தை முழுமையாக நம்ம பார்த்தோம். அங்கே இஸ்ரேல் ஜனங்களுடைய அடிமைத்தனம் மற்றும் பார்வோனுடைய காரியங்கள், அதற்கடுத்ததாக அந்த பார்வோனுடைய வஞ்சக தந்திரங்களின் மூலமாக அவர் இஸ்ரேல் ஜனங்களின் மூலமாக கட்டப்பட்ட 2 பண்டசால பட்டணங்கள், அடுத்ததாக உபத்திரவத்தின் மத்தியிலையும் கூட தேவனுடைய ஆசீர்வாதங்கள், அதற்கடுத்து பார்வோனுடைய வஞ்சக தந்திரமாகிய மருத்துவச்சிகளுடைய காரியங்கள், இதெல்லாவற்றிலும் மத்தியிலையும் தேவன் எப்படி அவர்களை பாதுகாத்து அநேக உபத்திரவங்களின் மத்தியில் அவர் ஆசீர்வதித்தார் என்பதனுடைய காரியங்களும் அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தங்களையும் தேவனுடைய கிருபையின் மூலமாக நாம் கடந்த காலங்களில் நாம் பார்ப்பதற்கு தேவன் கிருபை பாராட்டினார். அதனுடைய இறுதியில் கூட அந்த பார்வோனுடைய துணிகரமான அந்த காரணம், அந்த துணிகரமாக அவர் செயல்பட்டதனுடைய நோக்கம் அது மாத்திரமல்ல, அது ஆவிக்குரிய ரீதியில் அது எப்படிப்பட்டதாக அது பொருந்தக்கூடியதாக இருக்கிறது என்பதை கூட நாம் தேவனுடைய கிருபையின் மூலமாக பார்க்க தேவன் சித்தம் கொண்டார். பிதாவாகி தேவனுக்கு நன்றிகளை ஏறெடுப்போம். இன்றைய நாளினுடைய பாடப்பகுதி எதன் அடிப்படையில் இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப ரீப்ரின்ஸ் நம்பர் 2903-2904 மற்றும் ரீப்ரின்ஸ் நம்பர் 3987 மற்றும் அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் அங்கே ஸ்தேவானுடைய வார்த்தைகள், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வார்த்தைகள் அடிப்படையில் தான் இந்த நாளினுடைய பாடங்கள் கூட அமையக்கூடியதாக இருக்கிறது. சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் கூட நாம் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்திற்குள்ளாக கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த யாத்ராமத்தினுடைய 2ஆம் அதிகாரத்தினுடைய புஸ்தகம் வசனம் வாசிக்கலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன் லேவியின் குமார்த்திகளில் ஒருத்தியை விவாகம் பண்ணினான். லேவியின் குமாரன் ஒருத்தர் இருக்காரு, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லேவியின் குமாரத்தி ஒருத்தங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்க 2 பேர் யார் அப்படிங்கிறத நம்ம வசனங்களில் வாசிக்கும் பொழுது என்னாகும் தன்னுடைய புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 59ஆம் வசனம் வாசிக்கலாம். என்னாகமும் 26:59. அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர். அவள் எகிப்தில் லேவிக்கு பிறந்த குமாரத்தி. அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசேயையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள். அப்போ அந்த வசன பகுதிகளில் நமக்கு தெளிவாக தெரிகிறது அம்ராம் யோகபேத். அந்த யோகபேத் மூலமாக பிறந்த பிள்ளைகள் யார் யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ஆரோன், மோசே, மிரியாம் அப்படிங்கிற காரியம் வருது. இதை நாம் சற்று நீங்கள் யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16 to 20 வரையிலான வசன பகுதிகளில் நம்ம வீடுகளில் வாசித்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஃபேமிலி ட்ரீ அழகாக கிடைக்கும். ஃபேமிலி ட்ரீ அப்படின்னா ஆபிரகாமுடைய பிள்ளை ஈசாக்கு, ஈசாக்குனுடைய பிள்ளை ஏசா, யாக்கோபு. அந்த யாக்கோபுனுடைய பிள்ளைகளில் 12 பேரில் ஒருத்தர் யாருன்னா லேவி. லேவியினுடைய புத்திரர் 3 பேர், கெர்சோன், கோகாத், மெராரி 3 பேர் வராங்க. அடுத்ததாக அதில் நம்ம பார்க்குறப்ப கோகாத்தின் புத்திரர்களில் நம்ம பார்க்கும் பொழுது அம்ராம் மற்றும் 3 சகோதரர்கள் வராங்க. அந்த அம்ராம் தனது தகப்பனுடைய சகோதரி, அதாவது அவருடைய அத்தையை அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா மேரேஜ் பண்ணுறார். அவங்க தான் யோகபேத். அந்த அம்ராம் யோகபேத்தை திருமணம் பண்ணி அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறகுறாங்க. அதில் யார் மூத்தவங்க, யார் இளையவங்க? ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரியும், மூத்ததில் மிரியாமாக இருக்கலாம், ஆரோனாக இருக்கலாம். ஆனால் மோசே கண்டிப்பாக எப்பேற்பட்டவர்னா வீட்டினுடைய கடைக்குட்டி. மோசே தான் வீட்டினுடைய கடைசியாக பிறந்த பிள்ளைங்கிறது மட்டும் நாம் யாவரும் அறிந்த ஒரு காரியம். அப்போ மிரியாம் மூத்தவங்களா, ஆரோன் மூத்தவரா அப்படின்னு நாம் பார்க்கும் பொழுது 7ஆம் எக்காலத்துதன்
C.T. ரசல் அவர்கள் இதற்கான ஒரு காரியத்தை விளக்கம் கொடுக்கும் பொழுது, மிரியாம் மோசே பிறக்கும் பொழுது மிரியாமுடைய வயது எத்தனையாக இருந்தது அப்படின்னு சொல்றார் அப்படின்னா 9 வயதாக இருந்தது அப்படிங்கிறத பதிவிடுறார். சரி, அப்ப ஆரோனுக்கும் மோசேக்கு எவ்வளவு வயது வித்தியாசம் இருக்கு அப்படிங்கிறத யாத்ராமத்தினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர்கள் பார்வோனோடு பேசும்போது மோசேக்கு 80 வயதும் ஆரோனுக்கு 83 வயதுமாய் இருந்தது. பாத்தீங்களா, அவங்க பார்வோன்ட்ட பேசுறப்ப மோசேக்கு எவ்வளோங்க? 80, ஆரோனுக்கு 83. அப்படிங்கிறப்ப ஆரோனுக்கும் மோசேக்கும் 3 வயது வித்தியாசம். அப்போ மோசே பிறக்கும் பொழுது ஆரோனுக்கு வயது எவ்வளோங்க? 3 வயசு. மோசே பிறக்கிறப்ப மிரியாமுக்கு வயது 9ஆக இருந்ததை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. அப்போ இப்படிப்பட்டதாகத்தான் அந்த லேவியினுடைய புத்திரர்கள்ல இருந்து அங்கே மோசேயினுடைய அந்த குடும்ப ஒரு ட்ரீ அங்கே வரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறத கூட நாம் பார்க்கிறோம். அப்போ இப்பேற்பட்டதான அந்த லேவியின் புத்திரர்கள், அதாவது நம்ம வசனத்தின் பிரகாரமாக சொல்லணும் அப்படின்னா லேவியின் குடும்பத்தாரில் ஒருவன், லேவியின் குடும்பத்தாரில் ஒருத்தி யார் அப்படின்னு பார்க்குறப்ப அந்த அம்ரான் மற்றும் யோகபேத் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. அவர்களுக்கு என்ன ஆகுது? விவாகம் பண்ணுறாங்க. அவங்க விவாகம் பண்ணுறதின் மத்தியில் அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி, 2ஆம் வசனம் வாசிக்கலாம். அந்த ஸ்திரீ கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அது அழகுள்ளது என்று கண்டு அதை 2 மாதம் ஒழித்து வைத்தாள். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த ஸ்திரீ என்ன பண்ணுறாங்கன்னா கர்ப்பவதியாகி ஒரு ஆண் பிள்ளையை பெற்று, அப்போ நம்ம என்ன யோசிச்சு வரணும் அப்படின்னா, ஒருவேளை அப்போ இதுதான் அந்த ஸ்திரீயினுடைய, யார் அந்த ஸ்திரீ? நிச்சயமாக நமக்கு தெரியும், அந்த யோகபேத். அந்த யோகபேத்தினுடைய மூத்த பிள்ளையை பற்றி இங்கே குறிப்பிடுறாங்களான்னா கண்டிப்பாக இல்லை. நிச்சயமாக நமக்கு தெரியும் மூத்த பிள்ளை யாருன்னா மிரியாம், 2வது ஆரோன், 3வதாகிய மோசேயினுடைய பிறப்பை பற்றி தான் இந்த 2ஆம் வசனம் இங்கே குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. ஒரு ஆண் பிள்ளையை பெற்று, அப்போ முன்னாடி இருந்தவங்களை பற்றி ஏன் அவ்வளோ அழுத்தம் கொடுக்கப்படலை அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப நிச்சயமாக நமக்கு தெரியும், மிரியாம் பெண் பிள்ளை, அவங்க பிறப்பில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்ததாக நம்ம பார்க்கும் பொழுது 3 வருடங்கள் முன்பதாக ஆரோன் பிறக்கிறாரு. ஆனால் ஆரோன் பிறக்கும் பொழுது எபிரேய மருத்துவச்சிகள் அந்த 2 பேரின் மூலமாக அவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா ஒரு சலுகை கிடைக்குது, அதுலேயும் தப்பிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இங்கே நம்ம பார்க்கும் பொழுது இந்த மோசேயினுடைய காலப்பகுதி நம்ம விசேஷ விதமாக நாம் பார்க்கும் பொழுது அந்த வருடத்தின் காலப்பகுதியில் ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா அவங்கள என்ன பண்ணி ஆகணும்? அங்கே மரணத்திற்குள்ளாக கொண்டு சேர்க்கப்படணும் அப்படிங்கிறத நாம் பார்க்குறோம். இதை குறித்துதான காரியத்தில் நம்ம வசன பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது அந்த பிள்ளையாண்டான என்ன பண்ணணும் அப்படின்னா அங்கே ஜலத்தில் அந்த நைல் நதியில் என்ன பண்ணணும்னா போட்டு விடணும் அப்படிங்கிற காரியங்கள் நம்ம பார்க்குறோம். இது மோசேயினுடைய காலம், நிச்சயமாக தெரியும், ராம்சேஸ் 2. இந்த சரித்திர எழுத்தாளர்கள் இதை குறித்துதான விளக்கங்கள் கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த குழந்தைய ஆண் பிள்ளை பிறந்தா அந்த குழந்தையினுடைய கழுத்தை நெரித்து நீரில் போட வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரியம் சொல்கிறாங்க. இதே ஒரு ஆண் பிள்ளை பிறத்தலை குறித்து அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:19. அவன் நம்முடைய ஜனங்களை வஞ்சனையாய் நடப்பித்து நம்முடைய பிதாக்களின் குழந்தைகள் உயிரோடு இராதபடிக்கு அவர்கள் அவைகளை வெளியே போட்டு விடும்படி செய்து அவர்களை உபத்திரப்படுத்தினான். பிரியமான சகோதர சகோதரிகளே, இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா எரிந்து விடும்படி, அதாவது தெருக்கல்ல எரிந்து சாகடிக்கும்படி ஒரு காரியம் பற்றி சொல்லப்படுது. பிரதர், அப்போ நம்ம இதை ஆராய்ச்சி பண்ணி இது தண்ணியில் போடணுமா, இல்லை கழுத்தை நெரிக்கணுமா, இல்லை தெருக்கல்ல எரியணுமா அப்படின்னு ஆராய்ச்சி நமக்கு முக்கியமானா கண்டிப்பாக இல்லை. நம்ம என்ன ஒரு காரியம் புரிஞ்சுக்கலாம்னா, மோசேயினுடைய பிறப்பின் அந்த வருடத்தின் காலப்பகுதியில் ஆண் பிள்ளை பிறந்தா மரணிக்கணும். இதுதான் அங்கே ஒரு சட்டமாக இருந்தது என்பதை மாத்திரம் நாம் எடுத்துக்கொள்ளலாம் சகோதர சகோதரிகளே. அப்போ நாம் பார்க்கும் பொழுது ஆண் பிள்ளை பிறந்தா மரணிக்கணும். அப்போ அந்த மரணிக்கக்கூடிய இந்த ஒரு கட்டளை பெற்றுக்கொண்டாங்க யோகபேத்.
அந்த யோகபேத் அவர்கள் பெற்றுக்கொண்டிருந்தாலும் இந்த குழந்தைய அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப அது அழகுள்ளது என்று கண்டு, அது பிறக்கிறப்பே மோசே எப்படிப்பட்டவரா இருந்திருக்கிறார்னா அழகுள்ளதாக அவங்க பார்த்துருக்குறாங்க. இது நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கையில் ஸ்தேவானுடைய வார்த்தைகளில் பார்க்கும் பொழுது அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வாசிக்கலாம் சிஸ்டர். அக்காலத்திலே மோசே பிறந்து திவ்ய சௌந்தரம் உள்ளவனாய் இருந்து 3 மாதம் அளவும் தன் தகப்பன் வீட்டிலே வளர்க்கப்பட்டான். திவ்ய சௌந்தரியம் உள்ளவன், அது எப்படி சொல்றதுன்னா பூர்ணமான ஒரு அழகு கொண்ட ஒரு குழந்தையாக அவர் இருந்திருக்கிறார். நம்ம இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். மோசே பிறந்த போது அவனுடைய தகப்பன்மார் அவனை அழகுள்ள பிள்ளை என்று கண்டு விசுவாசித்ததினாலே ராஜாவினுடைய கட்டளைக்கு பயப்படாமல் அவனை 3 மாதம் ஒளித்து வைத்தார்கள். இப்ப நீங்க கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கலாம். ஸ்தேவானாக இருந்தாலும் சரி, அப்போஸ்தலன் பவுலாக இருந்தாலும் சரி, அவர்கள் என்ன பண்ணிருக்கலாம்னா, ஆமாப்பா மோசேவை வந்து இந்த மாதிரி வந்து பெற்றெடுத்தாங்க, அவங்களை இப்படியெல்லாம் பாதுகாத்துக்கிட்டாங்க சொல்லிட்டு கடந்து போயிடலாம். ஆனா மீண்டுமாக என்ன ஒரு காரியம் பதிவிடப்படுதுன்னா, மோசே மற்றவர்களை போல அல்ல, அவர் எப்படிப்பட்டவர்னா அழகுள்ளவர். அதுவும் அந்த அழகு எப்படிப்பட்டதுங்க, திவ்ய சௌந்தரியம் உள்ளவர்கள். ஏன்னா இவர் வளர்ந்த ஒரு மோசேவை குறித்து எழுத்தாளர்கள் அப்படின்னு நம்ம பார்க்கிறப்ப சரித்திர எழுத்தாளர்கள் கிளாட் ஸ்டோன் மற்றும் ஜோசபஸ் மற்றும் அவர்களோடு இருந்த எழுத்தாளர்களுடைய எழுத்துக்களை பற்றியும் நாம் இந்த நாள்லையும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவர்களுடைய கருத்துக்களும் நம்ம இங்கே பதிவிடுறோம். அந்த எழுத்தாளர்களுடைய கருத்துக்களை நம்ம பார்க்கும் பொழுது அவர் தோற்றத்தில் அசாதாரணமுடையவராம். ஒருத்தர் மோசேவை பார்க்குறார் அப்படின்னா, ஒருவேளை ஒரு வழிபோக்கன் போகிறார் அப்படின்னா அவரை திரும்பி நின்று பார்த்துட்டு போவாங்களாம். அவ்வளோ அழகு கொண்டவரா அவர். இதை குறித்து எழுத்துக்களை சொல்லும் பொழுது, அரிய அழகின் மயக்கத்தில் தொழிலாளர்கள் தங்கள் பணியை மறந்து விட்டனர். ஒருத்தங்க என்ன வேலை செஞ்சிட்டு இருக்கங்கிறதையே மறந்து போகும் அளவிற்கு இவருடைய அழகு, ஒருவேளை இவரை பார்த்துட்டாங்கன்னா அசந்து போய் நிற்பாங்களாம். ஒரு ஆண் இன்னொரு ஆணை பார்த்து வியந்து நிற்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த அளவுக்கு மோசே அவருடைய காலப்பகுதியில் அவ்வளோ அழகு கொண்டவராக அவர் இருந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய சில படங்களில் சில பிக்சர்ஸில் மோசேவை வந்து காமிக்கிறாங்க பார்த்தீங்களா, நிச்சயமாக அந்த மாதிரி மட்டும் அவர் இல்லைங்க. அவ்வளோ அழகு. இப்பேற்பட்ட அழகுள்ள பிள்ளையை பார்த்துட்டு மோசேவனுடைய தாயால் என்ன பண்ண முடியல அப்படின்னா, அங்கே சாகடிக்கிறதுக்கு ஒப்பு கொடுக்கறதுக்கு மனசு வரல. அதனால அந்த தாய் என்ன பண்ணுறாங்க, 3 மாதம் அந்த தாய் என்ன பண்ணுறாங்கன்னா வளர்த்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. எதன் அடிப்படையில்? இப்போ தான் வசனத்தில் நம்ம வாசித்தோம். எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் அடிப்படையில் தேவன் மீதான விசுவாசம்தான். தேவன் எப்படியாச்சும் நடத்துவார், ஏதேனும் ஒரு கோணத்தில் அவர் நம்மளை உணர்த்துவார், அவர் ஏதேனும் விதத்தில் பாதுகாப்பார். தேவன் மீதான விசுவாசத்தில் இந்த குழந்தைய என்ன பண்ணிட்டாங்க, 3 மாதம் வரைக்கும் ஒழிச்சு வச்சாச்சு, பாதுகாத்து வச்சாச்சு. ஆனால் அந்த 3 மாதங்கள் கடந்த பின்பதாக அந்த குழந்தையினுடைய சத்தம், அதனுடைய வளர்ச்சி நிமித்தமாக ஏற்படக்கூடிய அநேக காரியங்கள் அந்த குழந்தையை ஒழித்து வைக்க முடியாத அளவிற்கு அது என்னாக்கப்படுகிறது அப்படின்னா அங்கே பகிரங்கமாக்கப்படுகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, 3 மாதம் ஒழிச்சு வச்சாச்சு எப்படியோ. ஆனால் நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கும் பொழுது நீங்கள் பின்னாட்களில் தேவனுக்கு சித்தமாக இருந்தால் பார்க்கலாம். இந்த அம்ராம் யோகபேத்தை குறித்து தனி பாடம் பார்க்கலாம். அந்தளவுக்கு தேவன் மீதான விசுவாசம் வச்சுருந்துருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை மாபெரும் பாடங்கள் நமக்கு கற்பிக்கக்கூடியதாக இருக்குது. அப்போ இப்போ ஏற்பட்டதான விதத்தில் 3 மாதங்கள் கடந்துருச்சு. இப்போ என்ன நடக்குது? யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசன பகுதிகள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 3 மற்றும் 4 வசனங்கள். அவள் அதை அப்புறம் ஒளித்து வைக்க கூடாமல் ஒரு நாணல் பெட்டியை எடுத்து அதற்கு பிசினும் கீழும் பூசி அதிலே பிள்ளையை வளர்த்தி நதியோரமாய் நாளுக்குள்ளே வைத்தாள். அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதில் தமக்கையை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள்.
அப்போ இங்கே என்ன அடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த அம்மா ஒரு நாணல் பெட்டி எடுக்கிறாங்க. அந்த நாணல் பெட்டிக்குள்ளார தண்ணி எதுவும் உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்னா, தண்ணி உள்ளே வந்துடக்கூடாது அப்படின்ட்டு அதற்கு பிசினும் கீழும் பூசி என்ன பண்ணுறாங்கன்னா, அதில் அழகாக அந்த குழந்தை மோசேயை என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உள்ள அழகாக ஒளிச்சு வச்சு அந்த கூடை என்ன பண்ணுறாங்கன்னா மூடி அவங்க நதியில் விட்டுட்டாங்களா அப்படின்னா இல்லை. நதி ஓரமாய் அங்கே நாணல் வளர்ந்துருக்கும் பார்த்தீங்களா, அந்த நாணலுக்குள்ளாக ஒளிச்சு வைக்கிறாங்க, அதை வச்சிட்றாங்க, அவ்வளோதான். ஏன்னா சில நேரங்களில் சில கதைகளில் நம்ம என்னதான் புரிஞ்சிருப்போம் அப்படின்னா, மோசேவை அந்த மாதிரி ஒரு பெட்டிக்குள்ளே வச்சு தண்ணியில் விட்டுட்டாங்கப்பா, அது தண்ணியில் போய்கிட்டு இருக்கிறப்ப அங்கே அந்த குழந்தை தண்ணீர்லேருந்து எடுக்கப்பட்டுச்சு. இல்லை, வசனம் தெளிவாக சொல்லுது, அவங்க நதி ஓரமாய் நாணலுக்குள்ளே வைத்தாள். சரி, வச்சாச்சு, அந்த அம்மா கடந்து போயிட்டாங்க. இப்போ அதுக்கு என்ன நடக்கும்? அந்த குழந்தை எப்படி சர்வைவ் ஆகும்? அது என்னதான் அந்த சூழல் கடந்து போகும்? அவங்க அக்கா மிரியாம் என்ன பண்ணுறாங்கன்னா காத்துட்டு நிற்கிறாங்க. அவங்க அப்படியே கண்ணோக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்கும், அந்த குழந்தை எப்படி அது சர்வைவ் ஆகும், இல்லை ஏதாச்சும் மரணிக்கக்கூடிய தருணம் வருமா, இல்லை மீட்பின் காரியம் ஏதேனும் வருமா? அங்கே என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய சகோதரி மிரியாம் அங்கே காத்து நிற்கக்கூடிய ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. இப்போ இந்த ஒரு தருணத்தின் மத்தியில் என்ன நடக்குது? யாத்திராகமும் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கலாம். 5 மற்றும் 6 வசனங்கள் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்கள். அப்பொழுது பார்வோனுடைய குமார்த்தி நதியை ஸ்நானம் பண்ண வந்தாள். அவளுடைய தாதிகள் நதியோரத்தில் உலாவினார்கள். அவள் நாணலுக்குள்ளே இருக்கிற பெட்டியை கண்டு தன் தாதியை அனுப்பி அதை கொண்டு வரும்படி செய்தாள். அதை திறந்த போது பிள்ளையை கண்டாள். பிள்ளை அழுதது. அவள் அதன் மேல் இரக்கமுற்று, இது எபிரேயர் பிள்ளை என்று எபிரேயர் பிள்ளைகளில் ஒன்று என்றாள். அப்போ இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது இங்கே சகோதரர் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, சிடிஆர் அவருடைய கமெண்ட்ரியில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அப்பொழுது பார்வோனுடைய குமாரத்தி நதியில் ஸ்நானம் பண்ண வந்தாள். அப்போ அந்த ஸ்திரீ ஸ்நானம் பண்ண வர்றாரு. அந்த இடத்துல நாணலுக்குள்ளாக மோசே அங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாணல் பெட்டியில் அங்கே இருக்காங்க. இதுக்கு சிடிஆர் அவருடைய எழுத்துக்களில் என்ன குறிப்பிடுறார் அப்படின்னா, ஒன்று, பார்வோனுடைய குமாரத்தி அங்கே நதியில் ஸ்நானம் பண்ணுறதுக்கு இந்த இடத்துக்கு தான் வருவாங்க என்று அறிந்து ஒருவேளை அந்த நாணல் பெட்டியை, குழந்தை கொண்ட அந்த நாணல் பெட்டியை அங்கே வச்சிருக்கலாம். அல்லது தேவன் சொப்பனத்தின் மூலமாக இந்த இடத்துல வெய்யுமா அப்படின்ட்டு தேவன் உணர்த்தியிருக்கலாம் அப்படின்ட்டு 7ஆம் எக்காலத்து வந்து சொல்கிறார். ஆனால் நிச்சயமாக நமக்கு தெரியும், இந்த 2 காரியத்தில் எதுவாக இருந்தாலும் தேவனுடைய மாபெரும் ஒரு கிருபையின் மூலமாக அந்த பெட்டி அங்கே பார்வோனுடைய குமாரத்தின் வசம் போகிறது. அந்த பார்வோனுடைய குமாரத்தி யார் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப ராம்சேஸ் II அவர்களுடைய மனைவி. அவங்க பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நெப்ராரி அப்படிங்கிற ஒரு பெயர் கொண்டவங்களாக அந்த பார்வோனுடைய குமாரத்தி இருந்திருக்கிறாங்க. இந்த குழந்தைய பார்க்கக்கூடிய இந்த ஒரு சூழலில் அந்த பார்வோனுடைய குமாரத்திக்கு குழந்தைகள் இல்லாத ஒரு சூழல். குழந்தை இல்லாத அந்த ஒரு தருணத்தில் இந்த நதியின் மூலமாக ஒரு குழந்தை என்னாக்கப்படுதுன்னா கிடைக்கப்பெறுது. அழகிய குழந்தைய பெண்களுக்கே உண்டான இரக்கத்தால் அந்த பார்வோனுடைய குமாரத்தி என்ன பண்ணுறாங்கன்னா ஏற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் அவர்கள் உணர்ந்திருக்கிறாங்க என்ன அப்படின்னா, எபிரேயரில் யாரோ ஒருத்தங்க இந்த குழந்தைய சாகடிக்க விருப்பம் இல்லாமல் இந்த நதியில் விட்டுருக்கிறாங்க என்பதை மாத்திரம் அந்த பார்வோனுடைய குமாரத்தி ராம்சேஸ் IIனுடைய மனைவி அங்கே புரிந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, இந்த குழந்தைய எடுத்தாச்சு. இப்போ குழந்தைய கரெக்டாக எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா குழந்தை வீர்னு அழுகுது. இப்போ அழுகிறது அதை ஏற்றுக்கொண்டாங்க, அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிற ஒரு பார்வையில் அந்த யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த அந்த மோசேயினுடைய தமக்கைனா இங்கே யாரை குறிப்பிடுதுன்னா சகோதரி, அந்த மிரியாம் உடனடியாக என்ன பண்ணுறாங்க, வராங்க.
என்ன வார்த்தைகள் பதிவிடுறாங்க? வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7 தொடர்ச்சியாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 7 முதல். அப்பொழுது அதின் தமக்கை பார்வோனின் குமார்த்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் குடிக்கிற ஒருத்தியை நான் கொண்டு போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்து கொண்டு வா என்றாள். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்து கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றாள். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். போதுங்க சிஸ்டர். அப்ப இந்த வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியம் பாருங்களேன். பிள்ளைய வளர்த்தவே முடியாதுங்கிற ஒரு தருணம், ஆனால் அந்த பிள்ளைய நானெல்லாம் அனுப்பிச்சாச்சு. இங்கே ஒரு சூழல் நடக்குது. அந்த ராஜகுமாரத்தி இங்கே குளிக்க வராங்க. இந்த குழந்தைய பார்க்குறாங்க. ஏற்றுக்கிறதுக்கு மனசு வந்துருச்சு. அந்த மோசஸுடைய சகோதரி மிரியாம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த குழந்தைய பார்த்துக்கிறக்கு எனக்கு தெரிஞ்ச ஆள் இருக்காங்க, நான் கூட்டிகிட்டு வரவான்னு கேட்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது எவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை. ஆனால் நம்ம நிதானித்து பார்க்கணும். அந்த குழந்தைக்கு, அதாவது மிரியாமுக்கு வயது எவ்வளவு? 9லிருந்து 9.5 வயதுக்குள்ளே தான். நம்ம 9.5 வயது அப்படின்னா நம்ம வாழும் காலப்பகுதியில் 3rd ஸ்டாண்டர்டு அல்லது 5th ஸ்டாண்டர்டுக்குள்ளே தான் இருப்போம்னு நினைக்கிறேன், எனக்கு சரியாக தெரியல. அப்போ அந்த 9 அல்லது 9.5 வயது உள்ள அந்த மிரியாம் ராஜகுமாரத்திக்கிட்ட என்ன பண்ணுறாங்கன்னா ஆலோசனை சொல்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, நான் உங்களை கூட்டிகிட்டு வரட்டா? அது அந்த ராஜகுமாரத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் மிரியாம் என்ன பண்ணுறாங்கன்னா தனது தாயை, அதாவது யோகபேத்தை கூட்டிகிட்டு வராங்க. யோகபேத் தனது பிள்ளையை வளர்த்துறதுக்கு காசு கொடுத்து குழந்தையும் பார்த்துக்கங்கன்ட்டு கவர்மெண்ட்டே என்ன பண்ணுதுங்க, ஆர்டர் கொடுக்குது. இது நாம் வாழும் காலப்பகுதியில் உலக பழமொழிகளில் சொல்லணும் அப்படின்னா என்ன பழமொழி சொல்லலாம்? அப்போ அந்த கரும்பு திங்கிறதுக்கு கூலியா என்கின்ற அந்த பழமொழி போல தான் இங்கே மோசேவை வளர்த்துவதற்கு யோகபேத்துக்கு அதிகாரம் கொடுக்குது, பாதுகாப்பு கொடுக்குது, சம்பளமும் கொடுக்குது. இது மனுஷனுடைய திராணிக்கு எட்டக்கூடிய ஒரு காரியமா? யோசிச்சு பாருங்களேன். தேவன் இந்த ஒரு காரியத்தில் ஏழாமை கலத்துவதன் குறிப்பிடும் பொழுது இந்த அடிமைத்தனத்தின் மத்தியில் தேவனுடைய குறுக்கீடு என்பது இப்படிப்பட்டதானதாக தான் இருக்கும். இந்த இடத்துல வழியே இல்லைப்பா அப்படின்னு நம்ம தேவன்கிட்ட போய் நிற்கிறப்ப நம் கண்களுக்கு முன்பதாக 7 வழியை திறந்து வச்சிருப்பாராம். அது போலத்தான் குழந்தைய வளர்க்கவே முடியாது, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு பிள்ளை. ஆனால் தேவன் நினைத்தார் என்றால் அந்த மரண தருவாயிலையும் சம்பளம் கொடுத்து குழந்தைய பார்த்துக்கார். அதுவும் யாருங்க? வேற எபிரேய ஸ்திரீ இல்லை, தன் சொந்த அம்மாவே பார்த்து கொள்கிற அளவுக்கு தேவன் கிருபை பாராட்டுகிறார் மோசேவுக்கு. ஆம் பிரியமானவர்களே, அந்த தாய் நீ என்ன பண்ணுனா, அந்த குழந்தைய நீ அரண்மனைக்கு அந்த குழந்தைய பார்த்துக்கோ, அப்படியே கிடச்சிருச்சு கட்டலை இல்லை, நீ உன் வீட்டுக்கு கொண்டு போ, உன் வீட்டில் வச்சு வளர்த்து, அவன் ஒரு ஏஜ் ஒரு குறிப்பிட்ட லெவல் ஆன பின்னாடி என்ன பண்ணிடு, ஒரு பெரிய வயது ஆனவனை நீ கொண்டு விட்டுரு. இது எத்தனை பேருடைய வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பார்த்துருப்போம் தெரில. ஆனால் கண்டிப்பாக தேவனுடைய பிள்ளைகள் உணர்ந்திருப்பாங்க. நமக்கு ஏதேனும் ஒரு பாடுகள் உபத்திரவங்களின் மத்தியில் சோதனைகளின் மத்தியில் எனக்கு வழியே இல்லை தேவனேன்னு போய் நின்னா, ஏன்பா கவலைப்படுற, உனக்காக நான் இவ்வளோ ஆசீர்வாதமான வழிகளை திறந்து வச்சிருக்கேங்கிறத தேவன் நமக்கு உணர்த்தியிருப்பார். அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஒரு காரியம்தான் இங்கே மோசேயினுடைய தாயாகிய யோகபேத்துக்கும் இங்கே நடைபெறக்கூடியதாக இருக்கிறது சகோதர சகோதரிகளே. சரி, இப்போ இந்த அம்மா என்ன பண்ணுறாங்க? ஒரு மாபெரும் ஒரு காரியத்தின் மூலமாக தேவனால் பாதுகாக்கப்பட்டு தெரிந்தெடுக்கப்பட்ட அந்த பிள்ளையை அவங்க வளர்த்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. இந்த ஒரு காரியத்தை குறித்து கலாத்தியருடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, கலாத்தியர் 1:15. கலாத்தியர் 1:15. அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்து எடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். இந்த வார்த்தையை கலாத்தியர் சபைக்கு யார் சொல்கிறாங்க அப்படின்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறாரு.
ஆனால் இங்கே நீங்கள் யோசிச்சு பாருங்க, இந்த வசனத்தை மீண்டுமா கூட வாசிங்க சிஸ்டர். அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன். தாயின் வயிற்றில் இருந்து அங்க பிறக்கறக்கு முன்னாடி இருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு நபராக அப்போஸ்தலன் பவுல் குறிப்பிடுகிறாரு. அதே மாதிரி தான் இங்கே கூட நம்ம பார்க்கும் பொழுது நமது மோசஸை கூட தேவன் என்ன பண்ணியிருக்காருன்னா தாயின் வயிற்றிலிருந்தே என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா தகுதிப்படுத்தி இருக்கிறார். சகோதர சகோதரிகளே, நிச்சயமாக இந்த அடிமைத்தனத்தினுடைய இந்த மாபெரும் ஒரு காரியத்தில் தேவனுடைய குறுக்கீடு வருது. அந்த குறுக்கீட்டில் ஒரு மாபெரும் இரட்சகராக, ஒரு மாபெரும் ஒரு தலைவராக, ஒரு மாபெரும் இந்த அடிமைத்தனத்தின் மீட்பராக இங்கே மோசேவை தேவன் தெரிந்து கொண்டு அந்த மோசேவை வளர்வதிலிருந்து அவர் அந்த ஜனங்களை வழிநடத்தி கூட்டிட்டு போற வரைக்கும் எல்லா இடத்துலையும் தேவன் என்ன பண்ணாருன்னா அவருடைய துணையாக இருந்திருக்கிறார். சகோதர சகோதரிகளே, ஏன்னா ஒருவேளை நாம் கடந்த காலங்களில் நாம் எப்படி தான் மோசேவை யோசிச்சிருந்தோம்னா, சரி மோசேன்னு ஒருத்தர் வளர்ந்தாரு, தேவன் அடிமைத்தனத்திலிருந்து மீட்புக்காக பயன்படுத்திட்டார் என்பது தான் நமது கண்ணோக்கமாக இருந்தது. ஆனால் இல்லை, மோசேவனுடைய சூழல் எப்படிப்பட்டதாக இருந்தது நாம் பார்க்கும் பொழுது பிறப்பிலிருந்து அவர் வளர்ந்த ஒவ்வொரு காரியத்திலையும் தேவன் கூட துணை நின்றிருக்கிறார், தேவன் கூடவே இருந்திருக்கிறார். ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்போ அடுத்து என்ன நடக்குது வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். பிள்ளை பெரிதான போது அவள் அதை பார்வோனுடைய குமார்த்தியின் இடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். அப்போ இதை குறித்து 7ஆம் எக்காலத்துதன் விளக்கம் கொடுக்கும் பொழுது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஒருவேளை 7லேருந்து 12 வயசுக்குள்ளார அந்த பார்வோன் குமாரத்தின் இடத்துல அங்கே யோகபேத் என்ன பண்ணியிருக்கலாம்னா கொண்டு போய் கொடுத்துருக்கலாம். அந்த 7லேருந்து அந்த 12 வயதுக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கப்பட்டது நிமித்தமாக அந்த ராம்சேஸ் II வளர்ப்பு பையனாக மோசேவை கண்டிப்பாக அங்கீகரிச்சிருப்பாங்க. இப்போ அங்கீகரிக்கப்பட்ட பின்பதாக அந்த ராஜ குமாரத்தி ராம்சேஸ் II மனைவி இப்போ மோசேக்கு மோசே என்று பெயர் வைக்கிறாங்க, ஆங்கிலத்தில் மோசஸ். அப்போ அந்த மோசஸ் அப்படின்னா இதனுடைய விளக்கம் என்னன்னா, மோ அப்படின்னா தண்ணீர், சஸ் அப்படின்னா அதிலிருந்து சேமிக்கப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தம். இதை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய விதத்தில் சொல்லணும்னா, சரித்திர எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க தண்ணீரிலிருந்து பிறந்தவர், நீரிலிருந்து வழங்கப்பட்டவர் அப்படிங்கிற அர்த்தங்கள் குறிப்பிடக்கூடியதாக இருக்குது. நம்ம வேத வாக்கியங்களில் சொல்லும் பொழுது ஜலத்திலிருந்து எடுத்தேன் என்று மோசே என்று பெயரிட்டாள் அப்படிங்கிற காரியம் நாம் பார்க்கிறோம். சகோதர சகோதரிகளே, அப்போ மோசே அப்படின்னா இதுதான் அர்த்தம், இதுதான் 7ஆம் எக்காலத்துதன் பரிந்துரைக்கிறார். சரி, இப்போ இந்த மோசே வார்த்தைகளை நம்ம பார்க்கும் பொழுது பிள்ளை பெரிதான போது, சரி இப்போ பிள்ளையானவர் இப்போ என்ன ஆகிறார்னா பெரியவராகிறார். இந்த பெரியவரான இந்த காலத்தில் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்? அதாவது யோகபேத் பார்வோனுடைய அரண்மனையில் மோசேவை சரண்டர் பண்ணியாச்சு. சரண்டர் பண்ணதிலிருந்து அவருடைய அனுபவங்கள், அவருடைய காரியங்கள் எப்படிப்பட்டவராக இருந்தார்? மோசே இப்பொழுது யாரு? அந்த எகிப்தினுடைய இளவரசன். இதை சில எழுத்தாளர்கள் குறிப்பிடும் பொழுது இந்த மோசேயினுடைய ஸ்தானத்தை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வரலாற்றில் ஒரு பெரிய சக்தி வாய்ந்த மேதை அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மாத்திரமல்ல, ஒழுக்கத்திலும் மனம் கட்டமைப்பிலும் தலை சிறந்தவர் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. அது மாத்திரமல்ல, இந்த மோசேவை குறித்து ஆராய்ச்சியாளர்கள் அதில் குறிப்பிடும் பொழுது விசேஷித்த விதமாக ஜோசபஸ் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, மோசே சட்டம் இயற்றுபவராம், ஒரு தலை சிறந்த அமைப்பாளராம், ஒரு ஜெனரலாம், ஒரு விஞ்ஞானின்னு சொல்கிறாங்க, வரலாற்று ஆசிரியர்னு குறிப்பிடுறாங்க, கவிஞர்னு குறிப்பிடுறாங்க, சொற்பொழிவாளர்னு குறிப்பிடுறாங்க, இறை நம்பிக்கையில் துறவின்னு சொல்கிறாங்க,
கடவுளால் முன் தீர்மானிக்கப்பட்ட ஒரு சிறந்த தலைவர். இதெல்லாம் சொல்கிறது யாருன்னா பைபிளை படித்து விளக்கம் சொல்கிறவங்க இல்லைங்க, உலகத்தில் ஒரு எழுத்தாளர்கள் சொல்கிறாங்க. நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா சில ரீஃபரன்ஸ் நம்பர், இந்த ரீஃபரன்ஸ் நம்பரில் தான் இது இருக்குது. ரீஃபரன்ஸ் நம்பர் 3987ல் 7ஆம் கலத்தூதன் இப்பேற்பட்டவங்கெல்லாம் சொன்னதை ரீஃபரன்ஸில் குறிப்பிட்டிருக்கிறார் மோசேவை பற்றி. அப்பேற்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு மோசேவாக அவர் வாழ்ந்த காலப்பகுதியில் இருந்திருக்கிறாரு. இன்னும் இவருடைய குணாதிசயத்தை பற்றி வேதாகமம் 8ஆம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது வாசிக்கலாம். என்னாகமம் 12:3. என்னாகமம் 12ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதர்களும் மிகுந்த சாந்தமுள்ளவனாய் இருந்தான். இந்த வசனம் நீங்கள் ஒருவேளை கேஜேவி மொழிபெயர்ப்பிலோ என்ஐவி மொழிபெயர்ப்பிலோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பிராக்கெட்டில் இருக்கும். நிச்சயமாக வேதாந்தத்தில் இந்த மாதிரி பிராக்கெட்டில் மொழிபெயர்க்கப்பட்டு இருந்தால் அது ஒருவேளை அது சேர்க்கப்பட்ட வசனமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த வசனம் சேர்க்கப்பட்டதா இல்லையான்னு தெரில. ஆனால் மோசேவினுடைய வாழ்க்கையை நாம் சற்று சீர்தூக்கி பார்க்கும் பொழுது அவர் முழுவதும் எப்படிப்பட்டவராக தான் இருந்தார்னா சாந்த குணம் உடையவர் தான். என்ன பிரதர், எப்படி பிரதர் சாந்த குணம் உடையவர்னு சொல்கிறீங்க அப்படின்னா சற்று நிதானித்து பார்க்கலாமே. அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய சகல வஸ்துக்கள், இதன் மத்தியில் அவர் கர்வம் மிக்கவரா அல்லது பெருமிதம் மிக்கவரா அந்த நாட்டில் ஆட்சி செய்ய முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அவர் அதை செஞ்சுட்டாரானா இல்லை. அவருடைய சிந்தை முழுக்க முழுக்க எதை சார்ந்துதான் இருந்ததுன்னா எனது தேசம் இது இல்லை, எனது மக்கள் இவங்க இல்லை, அடிமைகளாக இருக்கிறாங்களா அந்த எபிரேயர்கள், அவங்க தான் எனது தேசம், அவங்க தான் எனது மக்கள் அப்படின்ட்டு அவர் தன்னை முழுவதும் தாழ்த்தக்கூடியவராக இருந்தார். சகோதர சகோதரிகளே, நீங்கள் இது எபிரேயருடைய புஸ்தகம் 11ஆம் அதிகாரங்களில் நம்ம வாசிக்கும் பொழுது அவருக்கு எல்லாமே இருந்துச்சு. ஆனால் அதை அவர் என்ன பண்ணிட்டார்னா ஏற்க மறுத்துட்டார். ஆம் பிரியமானவர்களே, அவ்வளோ பெருமை, அவ்வளவு காரியங்கள் இருந்தாலும் அவர் தன்னை தாழ்த்தி சாந்த குணம் உடையவராக இருந்தார். சாந்த குணம்னா என்னங்க? அநேக விளக்கங்கள் சொல்கிறாங்க. சாந்த குணம் அப்படின்னா இரக்கமாக, கருணையாக, மென்பண்பு கொண்ட, அமைதியான, பொறுமையாக செயல்படக்கூடியவர்னு சொல்கிறாங்க. இன்னொரு விளக்கங்களில் குறிப்பிடும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அடம்பிடிக்காத தன்மை கொண்ட ஒரு நபர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நிச்சயமாக தெரியும் மோசே தேவனுடைய ஒரு வழிநடத்துதலில் எப்போ இருந்து சிறு வயது முதலே அவருடைய வழிநடத்துதலின் கீழாக அவர் வளர்ந்துட்டார் என்பதை மாத்திரம் நாம் அறிகிறோம் சகோதர சகோதரிகளே. சரி, மோசேவினுடைய படிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது? அவர் பார்வோனிடத்தில் ஒப்படைக்கப்படுவதற்கு முன்பதாக வரைக்கும் தனது பெற்ற தாயின் மூலமாக கற்றுக்கொள்கிறார் ஆபிரகாமுடைய வம்ச வரலாறு. ஆபிரகாம் ஈசாக்குக்கு தேவன் கொடுத்துட்ட அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்தினுடைய உரிமையை பற்றி, பின் நாட்களில் அவருடைய சந்ததி எப்படிப்பட்டதாக இருந்தது, எப்படி அடிமைத்தனத்திற்குள்ளாக வந்தது, சகலத்தையும் கற்றுக்கொள்கிறார். இதெல்லாவற்றின் மத்தியில் அவர் சகல காரியங்களிலும் மெய்தேவன் மீதான ஒரு விசுவாசத்தில் பற்றுதல் கொண்டவராக இருக்கிறார். சரி, பார்வோன் இடத்துல ஒப்படைக்கப்பட்டாச்சு. இப்பொழுது அவருடைய நிலைமை எப்படிப்பட்டதாக இருந்தது? இதை குறித்து ஸ்தேவான் அப்போஸ்தலர் நடவடிக்கையினுடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் குறிப்பிடும் பொழுது, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். அப்போ நம்ம பார்க்கிறப்ப வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானார், சகல சாஸ்திரங்கள்ல கற்று தேர்ந்தவராம். ஏன்னா இது குறித்து சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிடும் பொழுது எகிப்தில் அந்த காலப்பகுதியிலேயே இந்த ராம்சேஸ் டூவினுடைய காலப்பகுதியில் ராம்சேஸ் டூ என்ன பண்ணார்னா பல்கலைக்கழகம் கட்டியிருக்கிறார். 2 பல்கலைக்கழகம். ஒன்று என்னன்னு பார்க்குறப்ப ஹெலியோ பொலிசில் அப்படிங்கிறதும் இன்னொன்று ஹெர்மோ பொலிசில் அப்படிங்கிற 2 பல்கலைக்கழகம் கட்டியிருக்கிறார். அந்த 2 பல்கலைக்கழகத்திலையும் பார்த்தீங்க அப்படின்னா 20,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களாம். அந்த 20,000க்கும் மேற்பட்ட புத்தகங்களை கற்று தேர்ந்த சிறுவயது நபர் அப்படின்னா மோசேதானா.
அது மாத்திரமல்ல, இவரை குறித்து 7ஆம் எக்காலத்தூதன் விளக்கங்களில் அவருடைய ஆராய்ச்சியில் குறிப்பிடும் பொழுது எண் கணிதம், வடிவியல் அப்படின்னா அந்த கோண அளவுகள் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காரியங்கள், வானசாஸ்திரம், மருத்துவம், இசை, இது எல்லாத்துலேயும் கற்று தேர்ந்தவராம். நாம் வாழும் காலப்பகுதியில் ஏதாச்சும் ஒன்றில் நம்ம கற்று தேர்ந்துட்டாலே எப்படியெல்லாம் ஆடுவோம், எப்படியெல்லாம் பெருமைக்குள்ளே வருவோம், எப்படியெல்லாம் இந்த உலகத்தில் நல்லா சுபோகமாக வாழக்கூடிய ஒரு காரியம் கடந்து போகும். ஆனால் இத்தனை கற்று தேர்ந்தவராக இருந்தாலும் அவர் தேவன் பட்சத்தில் நாடி இருந்தாராம். இன்னும் அவரை குறித்து அநேக காரியங்கள் சொல்கிறாங்க. எகிப்திய நீதிமன்றத்தில் நீண்ட அனுபவம் கொண்டவராக இவர் விளங்கி இருக்கிறாரு. அரசாங்க விவகாரங்களில் அவருக்கு நுண்ணறிவு கொண்டவராக மோசே இருந்திருக்கிறாரு. தேவனுடைய பாதுகாப்பும் மெசியாவின் முன்மாதிரியாக தேவன் அந்த ஒரு காலப்பகுதியில் என்ன பண்ணியிருக்காருன்னா தயார்படுத்தி இருக்கிறாரு. இதெல்லாம் 7ஆம் எக்காலத்தூதனுடைய வார்த்தைகள். தொடர்ந்து அவரை குறித்து சொல்லும் பொழுது இவர் எகிப்தில் இருந்த அந்த இராணுவத்தில் திறமையான தளபதியாக செயல்பட்டிருக்கிறாராம். எப்படின்னா எகிப்துக்கும் எத்தியோப்பியா தேசத்துக்கும் இடையில ஒரு போர் வந்துச்சான். அந்த போரில் இவர் தளபதியாக இருந்து தலைமை தாங்கி நடத்தி அதில் மிக சிறந்த முறையில் வெற்றி காண செய்தாராம் எகிப்தை. அப்படிப்பட்ட தலை சிறந்த தளபதி அப்படிங்கிற அளவுக்கு இவர் பெயர் பெற்றிருக்கிறார். இந்த சரித்திர எழுத்தாளர்கள் விஞ்ஞானின்னு ஒன்று சொன்னாங்க பார்த்தீங்களா. விஞ்ஞானின்னா என்னங்க? புதுசாக ஒன்று கண்டுபிடிக்கிறவங்க. இவரும் கண்டுபிடிச்சிருக்கிறார். படகுகள், கட்டடங்களுக்கு தேவையான இயந்திரங்கள், போர் புரிதலுக்கு தேவையான கருவிகள், ஹைட்ராலிக்ஸ் மற்றும் இன்னும் சில கண்டுபிடிப்புகளை மோசே கண்டுபிடிச்சிருக்கிறாருங்க. அது மாத்திரமல்ல, இன்றைய வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நாகரிக நாடுகளின் சட்ட திட்டங்களினுடைய அடிப்படையாக இவர் இயற்றிய சட்டங்கள் தான் இருக்குங்க. இப்போ சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எகிப்தினுடைய சட்டத்திட்டங்கள் வேற, ஆனால் இந்தியாவினுடைய சட்டத்திட்டம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, லா. இந்த லா எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நாம் பார்க்குறப்ப பிரிட்டிஷ் அரசாங்கத்திலிருந்து வந்துச்சு. எப்படி பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவை ஆட்சி புரிஞ்சாங்க, அவங்க ஆட்சி விட்டு கடந்து போகிறப்ப இந்த சட்டத்திட்டங்கள்லாம் இருக்குன்னு சொல்லி இந்தியாவுக்கு கொடுத்தாங்க. அதில் அநேக மாறுதல்கள் பண்ணி நம்ம சில சட்டத்திட்டங்கள் வச்சுருக்கிறோம். அந்த பிரிட்டிஷ்க்கு எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நாம் பார்க்குறப்ப ஆளுகைக்கு முன்பதாக எங்கிருந்து வந்தது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது இந்த மோசேவனுடைய யாத்திராகமத்தில் தேவன் கொடுத்துற அந்த 10 கட்டளைகளினுடைய அந்த மொத்த சாரம்சம் தான் பின்னாட்களில் மருவி சட்டத்திட்டங்களாக வந்திருக்குது. சகோதர சகோதரிகளே, இதை தாண்டியும் மோசே எகிப்தில் இருக்கும் பொழுது அநேக சட்டத்திட்டங்களை ஏற்றியிருக்கிறாரு. நீங்களும் நானும் நினைக்கிற மாதிரி மோசே ஒரு சாதாரண நபர் அல்ல. இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் தலை சிறந்த ஒரு தலைவராக மோசே 40 வயதுல வந்து நிற்கிறாரு. இந்த 40 வயதுல மோசே நிற்கக்கூடிய இந்த ஒரு தருணத்துல தான் அவர் எப்படிப்பட்டவராக அவர் இதை எண்ணிக்கொள்கிறார் அப்படின்னு நாம் பார்க்கிறப்ப யாத்திராகமத்தினுடைய புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். யாத்திராகமம் 2:11. யாத்திராகமம், மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு. அப்ப இங்க என்ன நடக்குதுன்னா, தனது சகோதர இடத்துல போறார். ஓகே, எனது ஜனங்கள் இந்த ஒரு தருவாயில என்னை ஏற்றுக்கொள்ளுவாங்க, இதுதான் இஸ்ரேலுக்கு மீட்பு கிடைக்கக்கூடியான சரியான நேரம் என்று மோசே தன்னை தானே நினைத்து கொண்டிருக்கிறார். இந்த ஒரு தருணத்தில் அங்கே போய் நின்னா அவருடைய சகோதரனுக்கு அங்கே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அநீதி நடக்குது. இந்த ஒரு அநீதியை அவர் பார்த்து அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா, சரி இதுதான் ஜனங்களுடைய மீட்பின் காலம்ட்டு அவர் சில ஆக்ஷன்ஸ் நடைபெறுத்துறார். இந்த ஒரு வயதை குறித்து அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 7:23 வாசிக்கும். அவனுக்கு 40 வயதான போது இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. நம்ம வசனத்துல பாக்குறப்ப மோசே பெரியவனான காலத்தில், ஆனா அங்க அழகா
ஸ்தேவான் சொல்கிறாரு, அது எந்த வயசு தெரியுங்களா? 40 வயசு. தெளிவாக டீட்டெயிலாக சொல்கிறாரு. தொடர்ந்து நீங்கள் எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 24லிருந்து 26 வரைக்கும் தொடர்ந்து வாசிங்க சிஸ்டர். எபிரேயர் 11 24லிருந்து 26 வரை. விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனுடைய குமார்த்தியின் மகள் எனப்படுவதை வெறுத்து அந்நியமான பாவ சந்தோஷங்களை அனுபவித்ததை பார்க்கிலும் தேவனுடைய ஜனங்களோட துன்பத்தை அனுபவிப்பதையே தெரிந்து கொண்டு இனி வரும் பலன் மேல் நோக்கமாயிருந்து ஏற்றுள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவ நிமித்தம் வரும் நிந்தையை அதிக பாக்கியம் என்று எண்ணினான். அப்ப நம்ம வசன பகுதிகளை நம்ம பார்க்கும் பொழுது யோசிச்சு பாருங்களேன். விசுவாசத்தினாலே என்ன விசுவாசம்? மோசே தன் பெரியவனான போது, அதாவது 40 வயதான போது, பார்வோனுடைய குமாரத்தின் மகன், நான் தான் இந்த நாட்டினுடைய இளவரசன் அப்படின்னு சொல்றத வெறுத்து. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போதான் நம்ம பார்க்குறோம் எவ்வளோ ஞானம், என்னென்ன டிபார்ட்மெண்ட்ல அவர் படித்து தேர்ந்திருக்கிறாரு. ஒரு விஞ்ஞானி, வானவியல் சாஸ்திரம், மருத்துவம், இசை, கணக்கு எல்லாத்துலேயும் கை தேர்ந்தவர். ஒரு மாபெரும் ஸ்காலர். எப்படி ஸ்காலர் அப்படின்னா கற்று தேர்ந்தவர். அப்பேற்பட்டவர் நான் இளவரசன் அப்படின்னு சொல்கிறத வெறுத்து இங்கே என்ன பண்ணுறார் அப்படின்னா, இனி வரும் பலன்களின் மேல் நோக்கமாக இருந்து, கண்டிப்பாக எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, என்னுடைய சொந்த பந்தம், இவங்க எல்லாம் யாரு தான்? எபிரேயர்கள் தான். இவங்களை கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணுவார்? எங்கள் மூலமாக ஆசீர்வதிச்சு என் நிமித்தமாக அவர் வழி நடத்தி ஒரு மீட்பை கொடுத்து கானான் தேசத்துக்கு கூட்டிட்டு போவார் அப்படின்ட்டு எப்பேற்பட்ட ஒரு இனிவரும் பலன்கள் மீது அவர் நோக்கமாக இருந்திருக்கிறார். இப்போ அவர் விசுவாசத்தினால அப்படின்னு ஒரு வார்த்தை வைக்கிறோம். இந்த விசுவாசம் உறுதியாக அவருக்குள்ளே வர்றதுக்கு யார் காரணங்க? அவரா? இல்லை, சிறு வயதில் அவரை வளர்த்திட்ட அவருடைய தாயாருனுடைய விசுவாசம். நம்ம இப்படி தான்ப்பா இருந்தோம், இப்படித்தான் தேவன் உன்னை ஆசீர்வதித்து வழிநடத்திட்டு வராரு, நிச்சயமாக தேவனுடைய சித்தம் இருந்தால் உன் நிமித்தமாக ஒரு மீட்பு கிடைக்கும், இதன் மூலமாக நம்முடைய வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு போவோம், அதுதான் நமது தேசம். அவங்க ஊற்றின அந்த விசுவாசம் இப்போ வளர்ந்து 40 வயதான மோசேவினிடத்தில் தென்படக்கூடியதாக இருக்குது. இந்த ஒரு விசுவாசத்தினால அவர் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதுதான் எனக்கு பெரிய மாபெரும் ஒரு காரியம் அப்படின்னு அவர் எடுத்துக்கொள்ளலை. அவர் முழுமையாக என்ன பண்ணிட்டார்னா, தேவனுடைய சமூகத்தில் தன்னை ஒப்பு கொடுத்து, சரி இஸ்ரேல் ஜனங்களுக்கு என் நிமித்தமாக மீட்பு அப்படிங்கிறத இந்த 40 வயதில் அவர் அறிந்தவராக இவர் என்ன பண்ணுறாரு? வசனம் வாசிக்கலாம். யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 12லிருந்து 14 வரையிலான வசன பகுதிகள். அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எய்த்தினை வெட்டி அவனை மண்ணிலே புதைத்து போட்டான். அவன் மறுநாளிலே வெளியே போன போது எபிரேய மனுஷர் 2 சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அவன், என் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தியவன் யார்? நீ எய்த்தினை கொண்டு போட்டது போல என்னையும் கொண்டு போல நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாக வெளிப்பட்டது என்று பயந்தான். அப்போ இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும் பொழுது இதே காரியத்தை அப்படியே அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25 வசனங்களில் தெளிவாக அங்கே பதிவிடக்கூடியதாக இருக்கு. அவர் என்ன ஒரு கண்ணோக்கம்? என் ஜனத்துக்கு என் மூலமாக மீட்பு, தேவன் என்னை ஏதோ ஒரு விதத்தில் வழிநடத்திட்டு இருக்கார், அவர் என் மூலமாக தான் மீட்பு கொடுக்க போகிறார். மோசே உணர்ந்தவராக அதை செயல்படுத்துகிறாரு. ஆனால் தன்னுடைய சொந்த ஜனங்கள் என்ன பண்ணல? அவரை ஏற்றுக்கவே இல்லை, அக்செப்ட் பண்ணிக்கவே இல்லை. இதே வார்த்தைகள் அப்போஸ்தலர் நடவடிக்கை 7ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 7:27. அப்போஸ்தலர் 7:27. பிறருக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி, எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தியவன் யார்? எங்களுக்கு அதிகாரியாக நியாயாதிபதி என்ன பண்ணுவாங்க? 2 பேருக்குள்ளார ஏதாச்சும் பிணக்குகள் இருந்தால் அதை சமாதானப்படுத்தி அனுப்பி வைப்பாங்க. எங்களை நீ நியாயம் தீர்க்கறதுக்கு நீ யாரு? எப்படி இருக்கும் மோசேக்கு?
அவர் ஒரு இளவரசன், அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம். அதை தாண்டி அவர் தனது சகோதரனுக்காக, தனது ஜனத்திற்காக இங்கே அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு கொலையே பண்ணுறாரு. ஆனால் இங்கே கேள்வி, நீ யார்? உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? இது ஏழாமை காலத்துடன் யாரோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, சிறு வயதிலே இருந்து தேவனுடைய விசேஷித்த பாதுகாப்பின் மூலமாக பிறந்து வழிநடத்தல் பட்டு ஏறக்குறைய 30 வயதில் உடன்படிக்கை எடுத்து 3.5 வருடம் தேவனுக்காக ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செஞ்சவரை பார்த்து இதே கேள்விகள் கேட்கப்படுது. வசனம் வாசிக்கலாம். யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் தம் சொந்தத்திலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் சொந்தத்தில் வந்தார். எவர்? நிச்சயமா தெரியும், நம் அன்பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். அழகா மோசே இங்கே யாரை அடையாளப்படுத்துகிறார்னா, கர்த்தருடைய அந்த முதலாம் வருகையினுடைய காரியத்தை அடையாளப்படுத்துகிறார் என்று ஏழாமை காலத்துடன் விவரிக்கிறார். நீங்கள் வசனம் நீங்கள் வீடுகளில் வாட்சி பார்க்கலாம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம், மார்க்கு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். இதுலேயும் தன்னுடைய சொந்த ஜனத்தார் என்ன பண்ணுறாங்கன்னா, நீ யார்? எங்கள் மேலே இப்பேற்பட்ட காரியம் செய்கிறக்கு நீ யார்? ஆம் பிரியமான சகோதர சகோதரிகளே, அவர் சொந்தத்தில் வந்தார், சொந்தமானவங்களோ ஏற்றுக்கல. பின்னாடி என்ன நடந்துச்சு? யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராமம் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட போது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்திலிருந்து தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டையில் உட்கார்ந்திருந்தான். அப்ப நம்ம வசன பகுதிகளை பார்க்கும் பொழுது மோசே என்ன ஆயிட்டாரு? அங்க பார்வோனுக்கு பயந்து மீதியான் தேசத்துக்கு போறாரு. இது ஏழாமை காலத்துன்னு சொல்லும் பொழுது ஒரு தூர தேசம். மோசே மீதியான் தேசத்துக்கு போனாரு. கர்த்தர் தனது சொந்த ஜனங்கள் ஏற்றுக்கொள்ளல. கல்வாரியில தனது ஜீவனையே ஈடு பலியாக கொடுத்துட்டு அவர் ஒரு தூர தேசத்துக்கு போகிறார், பரலோகம். அவர் தேவனிடத்துல அவர் பரலோகத்திற்கு சென்றதை இது அடையாளப்படுத்துது என்று ஏழாமை காலத்துடன் அங்கே குறிப்பிடக்கூடியவராக இருக்கிறார் சகோதர சகோதரிகளே. அப்போ நம்ம பார்க்குறோம், அங்கே மோசேயினுடைய வாழ்க்கையும் கர்த்தர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த வாழ்க்கையினுடைய காரியங்களிலும் அது அநேகம் பொருந்தி வருது. நம்ம நேரம் கருதி நிறைய பாயிண்ட் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஏன்னா மோசேயினுடைய அந்த படிப்பு, அவருடைய ஞானம் எல்லாம் நம்ம இங்கே பார்க்கும் பொழுது நம்ம இது கர்த்தர் இயேசு கிறிஸ்துக்கு எங்கே ஒப்பிட்டு பார்க்கலாம்னா, யோவானுடைய புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் வசனம் டீட்டெயிலாக நம்ம பார்க்குறோம். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது. அடுத்து அந்த வார்த்தை என்ன ஆகுது? தேவனாய் இருந்தது. அப்போ நம்ம பார்க்கும் பொழுது அந்த வார்த்தை கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவனோட இருக்கிறாரு. அங்கே தேவனாய் இருந்ததுன்னு பார்க்குறப்ப தேவனிடத்துலேருந்து சகலத்தையும் கற்றுக்கொள்கிறார். எப்படி மோசே அவர் வாழ்ந்த காலத்தில் ஒரு மாபெரும் ஞானி, ஒரு மாபெரும் ஒரு டீச்சர், ஒரு மாபெரும் சொற்பொழிவாற்றக்கூடியவர், ஒரு மாபெரும் ஒரு சட்டம் இயற்றுபவர், மாபெரும் ஒரு ஜெனரல், ஒரு மாபெரும் ஒரு கவிஞர், ஒரு மாபெரும் ஒரு மருத்துவர், இசையமைப்பாளர், கணிதவியலில் சிறந்தவர் அப்படின்னா கர்த்தர் இயேசு கிறிஸ்து தேவனுடைய சகல காரியங்களை கற்று தேர்ந்தவர். இதே போல தாங்க எல்லாவற்றிலும் அநேக நிழல் பொருள் இருக்குது. இதே காரியம்தான் இங்கே மோசே மீதியானுக்கு ஓடிப்போன காரியம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஈடுபலி நிறைவேற்றி முடித்து மகிமையில் அங்கே பிதாவாகி தேவனுடைய சமூகத்திற்கு கடந்து சென்ற ஒரு காரியத்தை இது அடையாளப்படுத்தக்கூடியதாக இருக்குது சகோதர சகோதரிகளே. இதனுடைய பதிவுகளில் சகோதரர் ஏழாமை காலத்துடன் டீட்டெயிலாக பேசிட்டு வரும் பொழுது மோசே தேவனுடைய வழிநடத்துதல்ல அவரோடு இடைப்பட்டு கொண்டிருந்தார் சதா காலங்களிலும். அவருடைய பிறந்த தருணம், அவர் வளர்ந்த 3 மாதத்தின் தருணம், அதற்கு நடந்த ஒவ்வொரு காலப்பகுதியிலையும் என்ன நடக்குதுன்னா மாபெரும் தேவனுடைய பாதுகாப்பு, அவருடைய அரவணைப்பு நித்தமும் இருந்துச்சுங்களாம். இது எதை நமக்கு குறிக்கக்கூடியதாக இருக்குதுன்னா, இது தேவன் எல்லாருக்கும் செய்கிறாரானா கண்டிப்பாக இல்லை. இந்த உலகத்தின் மத்தியில் சில முக்கியம் வாய்ந்த சில ஸ்பெஷல் சைல்டுக்கு மட்டும்தான் அவர் அப்படி பண்ணுறார்.
அப்பேற்பட்ட விதத்தில் இந்த ஸ்பெஷல் சைல்டு, சிறப்பு வாய்ந்த குழந்தைகளாக தேவன் யாரையும் பார்க்குறாருன்னா 1,44,000 பேரையும் அவர் கண்ணோக்குகிறார். சகோதர சகோதரிகளே, நமது எக்லீசியாவின் மத்தியில் சாட்சி கூட்டம்னு ஒன்று நடத்துவோம். அந்த சாட்சி கூட்டம் என்ன பண்ணுவோம்? தேவன் எனக்கு செய்த அற்புதங்கள், அநேக ஆசீர்வாதங்களை சகோதர சகோதரியுடைய விசுவாச பலத்திற்காக நம்ம சொல்லக்கூடியவர்களாக இருப்போம். ஆனால் நாம் இன்னும் அதிகமாக கவனம் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கும் பட்சத்தில் தேவன் நாம் செய்திட்ட அநேக ஆசீர்வாதங்கள் நாம் அறியாதவர்களாக இருப்போம். போக்கிலும் வரத்திலும் மற்ற சூழல்களிலும் அநேக சந்தர்ப்பங்களில் அவர் நம்மளை தூக்கி வச்சிருக்கிறாருங்க. அவர் அவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்குறாருங்க, அவ்வளோ பலன் கொடுக்குறாரு, அவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாரு. ஆனால் நாம் சிலவற்றை நாம் அறியாமலே கடந்து போகிறோம். எந்த அளவுக்கு நாம் தேவனுக்கு நன்றி சொல்கிறோம் தெரியல. மகிமைக்குள்ளே போன பின்னாடி அற்பரும் நீசரும் பாவிகளுமாக இருக்கிற நம்மளை பவுலுடைய வார்த்தைகளை சொல்லணும்னா 1 கொரிந்தியர் புஸ்தகத்தில் சொல்கிறாரு, பைத்தியக்காரங்க, ஒன்றும் இல்லாதவங்க, இழிவானவர்கள், அற்பமாக எண்ணப்பட்டவர்களை மகிமையில் கணத்தில் அழியாமையில் தூக்கி கொண்டு போய் வைக்க போகிறாராம். பரலோகத்தில் 3ஆம் அதிகாரி என்கின்ற ஸ்தானத்தை கொடுக்க போகிறாராம். கர்த்தருடைய வலது பாரிசத்தில் உட்கார வைக்க போகிறாராம். இதுக்கு நீங்களும் நானும் தகுதியானவங்களா? மோசே எப்படி ஸ்பெஷல் சைல்டோ அதே போலத்தான் தேவன் உங்களையும் என்னையும் நினைக்கிறார். சகோதர சகோதரிகளே, அப்போ நம்ம பாடத்தில் நம்ம பார்க்கும் பொழுது இப்போ மோசே என்ன ஆயிருக்கிறார் அப்படின்னா, தூர தேசம் மீதியான் தேசத்துக்கு கடந்து போயிருக்கிறார். அடுத்து என்ன நடந்தது அப்படிங்கிறத நம்ம வசன பகுதிகளில் நம்ம வாசிக்கும் பொழுது, அவர் துறவண்டைக்கு அவர் போய் உட்கார்ந்திருந்தான். அந்த துறவண்டையில் என்ன நடந்துச்சு, மீதியான் தேசத்தில் என்ன நடந்துச்சு, தேவனுக்கு சித்தம் இருந்தால் நாமும் உயிரோடு இருந்தால் வரக்கூடிய வாரங்களில் தியானிக்க தேவன் தாமே கிருபையாய் பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.